நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் புதிய வருடம் பிறந்திருக்கிறது. அற்புதமான வருடமாக 2025 உங்களுக்கு அமைய வேண்டும். நம் எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 2-3 விஷயங்களுடன் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. 3ஆம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து 7 இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க. 8வது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க. இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான். ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அதனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்கே மதுரையில் இருப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய உத்தரவுக்கு நாங்கள் எப்பவுமே கட்டுப்பட்டிருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். எங்கள் கேஸ் அமைதியான முறையில் ஒரு பேரை நடப்பதை எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க? யாருக்கும் எந்த பிரச்சனை நம்ம கொடுக்க போகிறதில்ல. ரூட் பிளான் கொடுக்குறோம். எந்த 7 இடத்துல நாங்கள் நிற்க போகிறோன்னு சொல்கிறோம். ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க. இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் கெடுக்க போகிறது கிடையாது. அதனால் நாளைக்கு காவல்துறை இதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்தாலும் இந்த மகளிர் அணி, இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்க இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம். 2022 நம்முடைய NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2023க்கான அறிக்கை இன்னும் வரல, எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அந்த 2022 அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஓராண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை, திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும். குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 31.89% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2021 4465, 2022 4968. அப்ப கிட்டத்தட்ட 8.5% அதிகரித்திருக்கிறது. 2024 வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா 2023 பார்க்கும் பொழுது 2024 55.6% அதிகரித்திருக்கிறது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம். ஆனால் NCRBயை பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகாரை பதிவு செய்கிற டேட்டாலேருந்து எடுத்து, FIRலேருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த 2023க்கான ஆய்வறிக்கை வரும். இன்னும் சில மாதங்களில் வர இருக்கு. அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் சொல்லத்தான் போகிறோம். திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம், SCPCR, ஸ்டேட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் கமிட்டி, SCPCRன்னு சொல்லக்கூடிய அமைப்பை 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கு. குறிப்பாக 18 வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள், பொக்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறார்கள் ஒரு சிறைக்கு போகிறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த SCPCR அமைப்புக்கு இருக்கு. SCPCR அமைப்பு, மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு. தலைவர் இல்லை, கோர்ட்டு பிரச்சனை, புதிய கமிட்டி அவங்க போடல. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யாரு கண்காணிக்க போறாங்க? இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி SCPCRே இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு. இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்லை முதலமைச்சர் தெரியலையா? அடுத்து இன்னொன்று, குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை FIR ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க. இது உண்மை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் NCRB மானிட்டர் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியும். இது போல பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம், பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க.
இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயனாவரத்தில் சமீபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக நாம் நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க. சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில் 10 வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ். எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லைங்க. மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. காரணம் இவர்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குற்றச் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை டினை பண்ணுறாங்க. இதையெல்லாம் கண்டித்து தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மாண்புமிகு ஆளுநரை சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இது முதல் பகுதிங்கண்ணா. இரண்டாவது உங்களுக்கு பிரஸ் மீட்ல நாங்கள் சொல்ல இருக்கிறதுங்கன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே அவருடைய முழு நேர தொழிலா இருக்கு. ஏங்கன்னா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இன்டர்நெட் பில் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு. 1-2 இல்லை, தனியார் பள்ளிகள் இருக்கணும். நாங்கள் அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல. தனியார் பள்ளிகள் நடத்துங்க, மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் BT அரசகுமார் வந்திருக்காங்க. அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார். மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், 500 அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. அந்த 500 பள்ளிகளுக்கு நாங்கள் CSR ஃபண்டு கொடுப்போம். நான் திமுக தெரியாம கேட்கிறேன். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட், 44,672 crore. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க 10,000 பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம். தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பள்ளிகள் கட்டுறது கிடையாது, எல்லா பில்டிங் ஒழுகுது. ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல. இன்னைக்கு அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க. இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல, செய்தி குறிப்பில் தான் தப்பா போட்டாங்க. நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம், செய்தி குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு CSR கொடுக்கணும் சார்? தனியார் பள்ளி என்ன வீட்டில் மரங்காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா? தனியார் பள்ளியினுடைய மேல அரசகுமார் என்ன வீட்டில் போய் கை தொட்டினா அந்த மரத்துலேருந்து பணம் வருமா? மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கித்தான் நீங்க CSR ஃபண்டு கொடுக்குறீங்க. அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா? பட்ஜெட் இருக்கு, டாக்ஸ் போடுறீங்க, எல்லாரும் வரி கட்டுறோம். 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாராவார்த்து கொடுக்குறீங்க? தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிகள் CSR அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அதானியோ CSR நம்ம பார்த்துருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த CSR அதுக்கு நான் தனியார் பள்ளிகிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், நீங்க CSR கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் BT அரசகுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க CSR கொடுக்காதீங்க, அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க? 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்கள் சரி பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பள்ளிக்குள்ள மரம் இருக்கு, மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது, எத்தனை இடத்துல ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்து மூன்றாவது, நாம நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியா புத்தாண்டுல முதல் கேபினெட் மீட்டிங்கை விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினெட் மீட்டிங்கை நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட்டியிருந்தார். அதுல குறிப்பா நம்ம DAP விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி, அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை, கிராப் இன்சூரன்ஸ், விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள்
2021 ஜனவரி 1ஆம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு. நம் அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்தால் பதில் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. எல்லா ஆண்டும் கொடுக்கறோம். இது இவர்கள் எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா, ஒரு அரசு பட்ஜெட் போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன். ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்குறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 21 தொகுப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்தோம். அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க. எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். அதனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம இன்னைக்கு நேத்து இல்லை. இவங்களுக்கு நிதிச்சுமை பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா? தங்கம் தென்னரசனுக்கு. தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா? இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன். இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க? தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 2000 ரூபாய் கொடுக்க முடியல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. ஸோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். கல்வி விவகாரத்துல மத்திய அரசு மாநில அரசு விரட்டுவதா அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம், இல்லட்டா கல்வியை நீங்க மாநில பள்ளிகளுக்கு மாற்றுங்க இவங்க தரப்பு கேட்காங்க. எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அமைச்சர் விளக்கு. ஆனா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா. எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், அந்த 16,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக, தனியாக கொண்டு வரலைங்கண்ணா. அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளி, அதில் 16,000 பள்ளிக்கூடம். எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க, நீங்க வேணுங்கிறத கேளுங்க, நம்ம கொடுக்குறோம். தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க. எல்லோருக்கும் தெரியும், கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதில் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க. SSAவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல, நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க, பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங். உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டார்ல. இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்க பணம் கிடைக்காது, உங்க வேலையை நீங்க பாத்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ல இருக்கு. லட்சம் கோடி ரூபாய் டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க, நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம், கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம், ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க. அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா, மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன். எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுதுங்கண்ணா. ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது, கான்செப்ட் ஆஃப் UGC மாறுது, AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது. ஸோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் 2 மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனன்ட், இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்ட்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏத்துக்க மாட்டேன், நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம்,
மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்கிறேன், மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன, திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம், யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே, எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம். ஆனா தனியார் பள்ளியில 3 மொழி இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம். அது மட்டும் இல்லாம திமுக எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டில இருந்து இது பண்ண முடியாது, அப்படி இருந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்யப்பட மாட்டேன் அப்படிங்கிற கருத்து. நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு, அதனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது. அதனால் அன்னைக்கு திமுக வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார், அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம். வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க, பெரிய நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க. திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது. இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழணும். அவர் கண் முன்னால் 2026 நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம். அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போறாங்க. ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும். இரண்டாவது, உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில். மகாத்மா காந்தி அவர்கள், நான் மகாத்மா காந்தியோடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க. ஆரம்பத்தில் இல்ல மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல. ஏன் நான் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போக மாட்டேன், நான் 3rd கிளாஸில் தான் போவேன், யாருக்கும் புரியல. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்த பல விஷயங்கள், இந்த பேப்பர் பர்னிங்ல இருந்து பாஸ் பர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கு புரியல. அதனால் இன்னைக்கு நான் செருப்பு போடாமல் இங்கே இருக்கிறேன், எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும், திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணுங்க? அவங்களுக்கு புரியாது. அவர்கள் 2026 எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும், வாக்குப்பெட்டி எண்ணிய பிறகுதான் அன்னைக்கு புரியும். அவருக்கு அது வரைக்கும் புரியாது. கிராமத்து மக்களுக்கு புரியும். கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க, ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். என்னுடைய தாத்தா செய்வாரு, எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம், நான் இன்னைக்கு அதை செய்யறேன். இது யாரும் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன். எங்க ஊர் திருவிழாவை நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவேன், அது பத்திரிகையிலையோ வெளியோ வர்றதில்லை. இது புதிதென கிடையாது, ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்யறோம். இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் 1 நிமிஷம் பேசணும். எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு, இவர் அடிக்கிற தேவை இருக்கா, எதுக்கு பண்ணாங்க, அக்யூஸ்டை தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது, சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர், எனக்கு ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்கா, 4 வயசு பாப்பா எனக்கு இருக்கா. நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன, குழந்தை நல்லா படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், அவ்வளவுதான். அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க, என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில். அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்லை, உங்க கண்ட்ரோல் இல்லை, சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கா. அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துடுவோம், எக்ஸாமினேஷன் படிக்கணும், கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், பிரைவேட் ஸ்கூல். என்னுடைய சாட்டையடி போராட்ட மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர். இது சாதாரணமா ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கயவர்கள் பைக்கில், அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ், அந்த குழந்தையினுடைய இடம், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ். அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கா, அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க. சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம், முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம், ஆனா சிஸ்டம் தோக்கக்கூடாது. சிஸ்டம் தோத்துருச்சுங்களே, அக்யூஸ்ட கண்காணிக்கல, சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க, குற்றவாளின்னு தெரியும், ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல,
அவன் இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும், சிசிடிவி எங்க போச்சு? அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால் என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும், சிஸ்டம் தோத்து போச்சுங்க ஐயா, உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும். அதனால அரசியல் கட்சிகள் இது ஒரு விவாத பொருள். எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னார், எனக்கு ஏதோ ராசி இருக்காமா, இந்த ராசியை சேர்ந்திருக்கேன், சனி பயிற்சி நடக்குது, அவர் பண்றாரு. இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளவன், இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல, எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு, சொல்லிக்கங்க. திமுக இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல, அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத 4 பேர்த்துக்கு போகணுங்கிற. அதனால் இதோடு நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம். நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு. ஒரு தரையில் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுங்க. 6 டிகிரி டெல்லி குளிரில் நடக்கணும். இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளோ மோசமாக இருக்கு. பப்ளிக் டாய்லெட், இதனால செருப்பு போட்டு போனேன். செருப்பு இல்லாமல் ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளோ மோசமாக வச்சிருக்காங்க. தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு. இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளோ சுத்தமாக இல்லை என்று. அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன். அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது. இவர்கள் ஆட்சி அகற்றப்படும். மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார். வெளியோர் சொல்ல முடியாது இல்லைங்க. உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் 2026 அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம். சார், நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 356 என்பது காலம் கடந்து விட்டது. அது மோடி ஐயா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை. மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி, மோசமான ஆட்சி இந்தியா. இன்னைக்கு திமுகவுடைய சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க 2 பேரும். அறவழி 356 பயன்படுத்தினா எதுக்குங்க நான் செருப்பு இல்லாமல் சுற்றணும்? எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும்? அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தினுடைய பதில் ஜனநாயகத்தில் தான். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதலாக கேரளா போனாங்க. உங்களுக்குலாம் ஸ்டோரி தெரியும். இந்தியாவிலே முதல் 356 எங்கே பயன்படுத்தினாங்க? நம்பூதிரிபாத் ஆட்சியின் மீது, EMS நம்பூதிரிபாத் பார்த்துட்டு வந்து நேருட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க நேரு ஐயாட்ட? ரெக்கார்டட் டாக்குமெண்ட், எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு. அதற்காக இந்தியாவிலே 356 பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆனால் ஆச்சரியம் என்ன, கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுகவோட சேர்ந்து சட்டம் ஒழுங்கை கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படுது. அண்ணா, இன்னைக்கு நான் கேட்குறேங்கண்ணா, ஞானசேகரன் எங்கள் கட்சியிலேயே இல்லை. சரி, உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் இருந்தீங்க அமைச்சராவதற்கு முன்பு. சரி, சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை ரிலீஸ் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டில் என்ன பண்ணுனீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல, நீங்கள் சிண்டிகேட் மெம்பரா. இன்னைக்கும் திமுகவுடைய எம்எல்ஏ இருக்காங்களா, பரந்தாமன் இருக்காங்களா? இன்னைக்கு திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு. அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க? உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு? எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க?